கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நற்செய்தி சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். மார்க் சுவிசேஷம் 16வது அதிகாரம் 15வது வசனம் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து சீஷத்தில் பார்த்து சொன்னது, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அதே மாதிரி சீஷர்கள் செய்கிறாங்க. இன்னைக்கும் ஏசப்பா இதைத்தான் நம்ம கிட்ட எதிர்பார்க்குறாங்க. சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும். என்ன சுவிசேஷம்? இன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்தால் நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்வீங்க இல்லையா, எங்கள் வீட்டில் இப்படி நடந்துச்சுன்ட்டு. அதே மாதிரி தான் உலகத்துக்கே நல்ல விஷயம். ஏசு கிறிஸ்து நமக்காக வந்தார், ஏசப்பா நமக்காக மரித்தார், ஏசப்பா நமக்காக உயிரோடு இருந்தார். இன்னைக்கு ஏசப்பா நமக்காக பிதாவின் வலது பாரத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்காங்க. ஏன்னா நம்மளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க, பரலோக ராஜ்யத்தை நம்ம சுதந்திரிக்க பண்ண. இவ்வளோ பெரிய கிஃப்ட்டு யாராவது மிஸ் பண்ணால் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க இல்லையா? உலகத்திலே யாரும் கொடுக்கக்கூடாத கிஃப்ட்டு நித்திய ஜீவன் தான். அது ஏசு கிறிஸ்து நமக்காக ஆயத்தம் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம அதை பெற்றுக்கொள்ளலாம் இருக்கணும். இந்த சுவிசேஷத்தை மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். நம்ம சொல்வோம், இந்த இடத்துக்கு போங்க, இங்கே இது நல்லாயிருக்கும் அது நல்லாயிருக்கும்ன்ட்டு. ஆனால் பரலோகத்துக்கு போகணுன்னா ஏசு அப்பாவை ஏற்றுக்கொள்ளணும், மனம் திரும்பி வாழணும். இந்த சுவிசேஷத்தை மற்றவங்களுக்கு அறிவிப்போம் ஏசு கிறிஸ்து சொன்னபடி. ஜெர்மன்லாமா, எங்கள் அன்பின் பரலோக பிதாவின் தன்மையாக நாளுக்காக வேலைக்கான எங்கப்பா ஏசப்பா எங்களுக்கு சொன்ன அந்த கட்டளையை நாங்கள் செய்ய உதவி செய்யுங்க. சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க ஏசப்பாவை பற்றி சொல்ல உதவி செய்யுங்க. ஏசு தமிழ் நல்ல பிதாவை ஆமேன். சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், சர்வ சிருஷ்டிக்கும். இதுவே இன்றைய நற்செய்தியின் முடிவாகட்டும்.